நண்பர்களே வணக்கம். 100 நாள் கடின சவாலில் இன்னைக்கு நாள் 38. நேற்று நைட்டு எடுத்த சவால் படி காலைல ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். அப்படியே வந்து காலை உணவுக்கு முட்டை தோசையை கபாக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்லூரிக்கு நேரமான காரணத்தினால் சொக்காவை டப்புன்னு மாற்றிட்டு காலேஜ் பார்க்க அண்ணன் எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கனான்னு ஒரு கமாண்டை போட்டுப்பாங்க. சாரி அண்ணன் இல்லை தம்பி எப்படி இருக்கேன்னு ஒரு கமாண்டை போட்டுப்போங்க. அப்படியே கிளம்பி காலேஜுக்கு வந்தா நம்ம மத்தியான சாப்பாடு ஒன்று தான் வீடியோ. மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு ஏன்னா கேம்பஸ்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. அப்படியே வீட்டுக்கு பார்த்து வந்துட்டேன். வீட்டுக்கு வர வழியில் அண்ணனுக்கு ஒரு ஸ்மெயிலு. அப்படியே வந்து ஆச்சி கடையில் ஒரு காஃபியை போட்டு நம்ம வீட்டில் வந்து சத்திரமாவை சாப்பிட்டு கோயிலுக்கு வந்து என்னடா அதிசயமாக கோயிலுக்கு வரனா நம்ம நண்பர் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போகிறாரு. அதனால் கோயில் வந்து சாமியை கொண்டு போயிடும்னு வந்தோடனே ஒரே நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி போச்சு. மோட்டிவேஷன்னா பத்திகரமாக ஆகி போச்சு. அப்படியே வந்து வெயிட்டை பார்த்தா 61 75 இருந்துச்சு. நம்ம ஆரம்பிக்கல 59 இருந்துச்சு. அதான் வெயிட் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஒரு 1.5 கிலோ ஏறிருக்கு. அப்படியே ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம நண்பர் ட்ரெயினுக்கு தாமதமாயிட்டு அதனால் அவரை போய் ட்ரெயின் ஏற்றி விட்டு அப்படியே வந்து மீதி ஒரு கோட்டை போட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி புல்லை என்னெல்லாம் போடணுமோ போட்டு முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு போட்ட கேன் ஸ்டாண்டுக்கு தம்பி ஒரு சேலஞ்ச் விட்டுருந்தாரு. யார் முதல் அன்லாக் பண்ணுவோம்னு. இன்னையிலேருந்து சேலஞ்சு ஸ்டார்ட்டு. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்கிறோம். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடுக்கு இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம டாமி வேறு வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு இட்லி போட்டு எனக்கு சாப்பிட மாட்டேன்ருச்சு. அடுத்ததாக ஆஃப் ஆயில் வரதுனால தம்பி எப்படியாவது பற்றி விட்டு ஆகணும்ட்டு தம்பிக்கும் தாமிக்கும் போட்டி அப்படின்ட்டு போனேன் போயிட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஆஃப் ஆயில கபக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி அந்த நாளை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து தொடர்பிலே இருங்க. நாளைக்கு சந்திப்போம்.